சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாளம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தன் சகோதரர்களான விஜய், சீனிவாசன் ஆகியோருடன் தனது நண்பர் கிஷோர் என்பவரை அழைத்துக் கொண்டு கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சேத்துப்பட்டு நோக்கி வேகமாக வந்த தண்ணீர் லாரி ஒன்று கார் மீது மோதியது. இதில் அப்பளம் போல கார் நொறுங்கிய நிலையில் மூவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விஜய் சிகிச்சை பலனின்றி பலியானார். இச்சம்பவம் தொடர்பாக விபத்தை ஏற்படுத்திய தண்ணீர் லாரி ஓட்டுநரான சங்கரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே காவல் நிலையத்தின் உள்ளே வைத்து இளைஞரை கழுத்தறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதூர் மற்றும் பாதிரி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு 20 நாட்களுக்கு முன்பு மோதல் ஏற்பட்ட வழக்கில் அச்சரப்பாக்கம் போலீசார் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவர்களை நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வந்தனர். அப்போது பாதிரி கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் பேனா கத்தியால் மதுரைச் சேர்ந்த வினோத்குமாரின் கழுத்தை அறுத்துள்ளார். காயமடைந்த வினோத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விஜயகுமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சலால் மேலும் ஒருவர் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லம் பாலத்தாராவைச் சேர்ந்த 65 வயது நபர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் கேரளாவில் மூளைக்காய்ச்சலுக்கு 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 மூளைக்காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.